அண்ணன் தம்பி 2 பேரும் தமிழ் சினிமாலேருந்து அப்படியே மலையாள சினிமாவுக்கு ஜம்ப் ஆகுறாங்க. யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சூர்யா அப்படின்னு சொன்னதுமே கார்த்தியுடைய ஞாபகம் வருது. அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து எக்கச்சக்கமான திரைப்படங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் சேர்ந்து நடிக்க மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தா நடிப்போம் அப்படின்னு சொல்லி கங்குவா படத்துலையும் நடிச்சிருந்தாங்க. என்னதான் 2 பேருக்கும் சைமல்டேனியஸாக ஒரு ஃப்ரேம் வைக்கல அப்படின்னாலும் படமாக பார்க்கும்போது ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. அதுதான் உண்மை. இப்போ கார்த்தி எடுத்துட்டோன்னா அவருமே அடுத்தடுத்த படங்களில் ரொம்ப பிஸியாக இருக்கார். ஏன்னா மெய்யழகன் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சுட்டு அதுக்கப்புறமா தமிழ், அதாவது தானாக்காரன் திரைப்படத்தை எடுத்த தமிழுடைய இயக்கத்தில் ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நமக்கு தெரிஞ்சது தான். இதற்கு அடுத்தபடியாக கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்தில் கைதி 2 படத்தில் நடிப்பார் அப்படின்ற மாதிரி நம்பிட்டு இருக்கோம். இது இல்லாமல் தொடரும் அப்படின்ற திரைப்படம் மோகன்லாலுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த திரைப்படத்துடைய இயக்குனரோட ஒரு படம் நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தொடரும் அப்படின்ற படம் தருண்மூர்த்தியுடைய இயக்கத்தில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படத்தை பார்த்து ரசிகர்கள் ரொம்ப சூப்பராகவே சாட்டிஸ்ஃபை ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வசூலே 200 கோடிக்கு மேலே, ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் 200 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல். இது ஒன்றும் மலையாள இண்டஸ்ட்ரியில் புதுசு இல்லை அப்படின்னாலும் சொல்ல வேண்டியது கடமை இல்லையா? இதற்கு அடுத்தபடியாகவே கார்த்தி வச்சு ஒரு படம் பண்ணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. கார்த்தியுமே ஒரு நல்ல நம்பிக்கையில் இருக்காங்க. ஏன்னா அந்த தொடரும் படத்துடைய ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட், ஆனால் ஒரு நல்ல குடும்ப பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து சொல்கிற மாதிரியான படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. இது மட்டும் இல்லை, ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச மாதிரி சூர்யாவுமே மலையாளத்தில் ஒரு படம் பண்ண போகிறாரு ஜித்து மாதவனுடைய இயக்கத்தில். ஏன்னா ஃபகத் ஃபாசிலை வச்சு ஆவேஷம் அப்படின்ற படம், அந்த படத்தில் என்னதான் இருக்குது தெரியல, ஆனால் படம் முடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி படம் பார்த்தவங்க நிறைய பேர். அப்படி தான் ஃபகத் ஃபாசிலுமே நடிப்பால் அப்படியே அந்த படத்தில் கவர்ந்துருப்பார். அந்த படத்துடைய இயக்குனரோட சூர்யா கமிட் ஆயிருக்காங்க. ஸோ அவரும் ஒரு பக்கம் மலையாளத்தில் ஒரு படம் பண்ணுறாரு, அவருடைய தம்பியான கார்த்தியும் மலையாளத்தில் ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்றது கூடுதல் சிறப்பு தான். இது கோ இன்சிடென்ட்டாக நடந்துச்சா இல்லை பிளான் பண்ணி பண்ணாங்களான்னு தெரியல. கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. விக்னேஷ் சிவனுடைய இயக்கத்தில் எல்ஐக்கேன்ற படத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்காரு. இவர் முன்னாடி நடித்த படம் 2மே சூப்பர் ஹிட். அதனால இந்த படமும் செமையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறாங்க. நம்பி தான் ஆகணும். எஸ்.ஜே. சூர்யா இதில் நடிச்சிருக்காங்க, அதுவும் நமக்கு தெரிஞ்சது தான். இந்த படத்தில் தீமா தீமா பாட்டு எல்லாரும் கழுத்து சுருக்கிற அளவுக்கு ஆடியாச்சு. அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டால் படத்துடைய கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சொன்ன டேட்டில் ரிலீஸ் ஆகலை. ஏன்னா கூலி படத்தில் அந்த இசை வெளியீட்டுலாம் சரி, ட்ரைலரும் சரி நடக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் தலைவர் தரிசனத்தை பார்க்க போயிடுவாங்க. நம்ம படத்தை யாருப்பா பார்க்குறது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அதனாலேயே இந்த படத்துடைய கிளிம்ஸ் வீடியோ கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்களாம். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த படத்துடைய மீட்டரே அதிலிருந்து வரக்கூடிய ட்ரைலர் அண்ட் பாட்டு இந்த மாதிரியான விஷயங்களே தெரிஞ்சுக்கலாம். பாட்டு சூப்பர் ஹிட்டு, ஆனால் ட்ரெய்லர் எப்படி அப்படின்னு கேட்கணுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ இந்த படத்துடைய டீம் இந்த படத்துடைய கிளிம்ஸ் வீடியோவை தள்ளி வச்சுட்டாங்க. அபிஷனுடைய இயக்கத்தில் ரிலீஸ் ஆன டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற படம் சசிகுமார் அண்ட் சிம்ரனுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆகி யாருமே எதிர்பாராத மாதிரி 200 crores மேலே வசூல் அடித்த ஒரு திரைப்படம். இந்த படத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கையே இருந்துச்சு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும். ஆனால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ரசிகர்களுக்கே அடுத்தடுத்த படம் இவர் நல்லா கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கை வந்துருச்சு. அண்ட் தனுஷை வச்சு ஒரு திரைப்படம் உருவாக்க போகிறாரு. அதுக்கான கதைகளில் ஓடிக்கிட்டு இருக்கு. தனுஷ் இப்போ வேறொரு படத்தில் கமிட் ஆகிட்டாரு. அந்த வேலைகள் போய்கிட்டு இருக்கு. ஈவன் இட்லி கடை இருக்குது, ஹிந்தி படம் இருக்குது அப்படின்னு நிறைய படங்கள் பெண்டிங்கில் வச்சிருக்காரு. அதனால் கண்டிப்பாக அடுத்த படம் பண்ணுறதுக்கு டிலே ஆகும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், நாம ஹீரோ பண்ணிட்டு வந்துடுவோம். அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டரான மதனுடைய இயக்கத்தில் இவர் ஹீரோவாக பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது முன்னாடி சொல்லும் போது நான் ஹீரோவாக அதெல்லாம் சும்மா ஃபேக்குங்க அப்படின்னு சொன்னால் இந்த படத்துடைய பூஜையை ஆரம்பிக்க போகிறாங்கப்பா 2 நாள் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பெரிய ஷாக் கொடுத்துட்டாங்க. அப்போ உண்மையிலேயே தான் போல் நம்மக்கிட்ட தான் அப்படி போய் சொல்லிட்டாரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசினாலும் என்னால் வந்திருக்கும் நமக்கு தெரியல. ஆனால் பூஜை போட போகிறதா மட்டும் சொல்லிட்டாங்க. மேபி லாஸ்ட் மினிட்ல கூட என்ன வேணாலும் மாறலாம். அதனால் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கணுன்ற கட்டாயத்தில் தான் இருக்கும். ஈவன் இது பிரதீப் ரங்கநாதனுடைய வாழ்க்கை மாதிரியே இருக்கே. அவரும் ஒரு படம் இயக்குனாரு, அப்புறம் அப்படியே தொடர்ச்சியாக படங்களில் ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு. சரி, இவர் மேலே இவர் நம்பிக்கை வச்சிருக்காரு. அது எப்படி இருக்குன்றதை ரசிகர்கள் பார்த்து முடிவு பண்ணுவாங்க. போக போக தமிழ் சினிமாலையுமே வைலன்ஸ்ன்றது ரொம்ப அதிகமாயிருச்சு. ஏன் ஜெயிலர் படமே எடுத்துக்கோங்க, இப்படி இல்லாமப்பா வைலன்ஸை காட்டுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சேட்டலைட் படும்போது ஒரு சில சீனை கட் பண்ணிட்டாங்க. ஆனால் படமாக பார்க்கும்போது நிறைய நம்ம பார்த்தோம். அதை முன்னாடியே சென்சார் பண்ணியிருக்கலாமேன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணாங்க. இப்போது அடுத்ததாக வரக்கூடிய படங்களில் டெஃபினட்டாக சென்சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா நிறைய படங்கள் அப்படி ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த கூலி படமே ரிலீஸ்க்கு காத்திருக்கு August 14. அப்போ இது சென்சாருக்கு அனுப்பும்போது இதுக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுக்க முடியும்ட்டாங்க. அடல்ட்டாக என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சமஷா. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வைலன்ஸ் ஏற்றிக்கிட்டே போகிறாரு படங்களில். இப்படி ஏற்றிக்கிட்டே போனால் என்னப்பா ஆகிறது நிலைமை அப்படின்ற மாதிரி தான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே இப்போ லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில் வரக்கூடிய இந்த கூலி படம் ஏ சான்றிதழ் கிடச்சோன்னே மறுபடியும் வேணால் நீங்கள் ரீஎவால்வேட் பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்களாம். அதனால் அதை பார்க்குறதுக்கு இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்னாலும் ஸ்ட்ரிக்டாக ஒரு சில காட்சிகளை நீக்கியே ஆகணும்னு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்களாம். அதை பண்ணுறதுக்கு இப்போ யோசிச்சுட்ருக்காங்க.
ஆனால் பண்ணி தான் அவன் வேண்டியன்ற கட்டாயத்தில் இருக்காங்க. சீக்கிரமாகவே அதை பண்ணி அடுத்தடுத்த அப்டேட் நம்ம கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா படத்துடைய ரிலீஸ் டேட்டே நெருங்கிடுச்சு. இப்போதைக்கு ஜெயிலர் பார்ட் 2 படத்துடைய ஷூட்டிங்கை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா கேரளாவில் தான் இந்த படத்துடைய ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. இப்போது மறுபடியும் கேரளாவிலேருந்து ரஜினி அவர்கள் கிளம்பியாச்சு. என்ன ரீசன்னா கூலி படத்துடைய ட்ரைலர் அண்ட் ஆடியோ லான்ச் நடக்குது, அதில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கிளம்பிட்டார். அதனால் அந்த படத்துடைய ஷூட்டிங் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்ஸ் இவர் திரும்ப பேக் கொடுத்ததும் மறுபடியும் அந்த படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிக்கும். ஈவன் நிறைய காஸ்ட் அதில் நடிக்கிறதுனால அவங்க சீன்ஸுக்கெலாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கலாம். ஆனால் எல்லா இடத்துலையுமே ரஜினி அவர்கள் இருக்க வேண்டிய சீக்வன்ஸ் இருக்குன்றதுனால படத்துடைய ஷூட்டிங்கே ஒரு நாள் அதுக்கு பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணியிருக்காங்களாம். சீக்கிரமாகவே அதுக்கான அப்டேட் நமக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய். டேக் கேர்.